வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக கூட்டணி சந்தர்ப்பவாத கட்சிகளின் கூட்டணி என முதலமைச்சர் பழனிசாமி பேச்சு. காற்றில் கூட ஊழல் செய்யும் கட்சி திமுக என்றும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் பெண்கள் நலனுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக ஓபிஎஸ் பேச்சு. அதிமுக அரசு சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அரணாக திகழ்வதாகவும் பெருமிதம். நீட் தேர்வு ரத்து என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை உறுதிமொழியால் தமிழக இளைஞர்கள் மகிழ்ச்சி. மத்தியில் காங்கிரஸ் அரசு அமைந்தவுடன் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என ஸ்டாலின் உறுதி. பொதுத் தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை. மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகளுடனும் கலந்தாய்வு. வாக்காளர்களுக்கு பணம் வழங்கலை தடுக்க பறக்கும் படையினர் தீவிர நடவடிக்கை. பெரம்பலூர் அருகே விடுதலை சிறுத்தைகள் பிரமுகரிடம் 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் பறிமுதல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் யார் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறார்கள் என மக்கள் எடை போடும் நேரம் இது என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சிவகங்கை மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் ஹெச் ராஜாவை ஆதரித்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் முதலமைச்சர் பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்றும் மோடியை போல் திறமையான பிரதமர் மீண்டும் வர வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். மத்தியில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் திமுக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என விமர்சித்தார். காற்றில் கூட ஊழல் செய்த கட்சி திமுக என்றும் யார் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறார்கள் என மக்கள் எடை போடும் நேரம் இது என அவர் கூறினார். மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், பாதுகாப்பாக வாழ வேண்டும். அதுக்காக நாங்கள்லாம் ஒரு முடிவு பண்ணி இன்றைக்கு மத்தியில நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மீண்டும் பாரத பிரதமர் வருவதற்கு நம்முடைய அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் திறமையான வலிமையான உறுதி முடிவெடுக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் இந்த நாட்டுடைய பாரத பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதற்கு நம்முடைய வாக்காளர் மக்கள் பொதுமக்கள் அத்தனை பேரும் நம்முடைய வெற்றி சின்னமான தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய மத்தியிலே நிலையான ஆட்சி ஏற்பட திறமையான பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமர் வருவதற்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு. பெண்களுக்கு பல நல்ல திட்டங்களை அதிமுக அரசு செயல்படுத்தி வருவதாக ஓ பன்னீர்செல்வம் பெருமைப்பட கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் களை கட்டி வருகிறது. வரும் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதால் வேட்பாளர்களை ஆதரித்து அந்த கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் மகேந்திரனை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். உடுமலை மத்திய பேருந்து நிலையம் முன்பு பேசிய ஓபிஎஸ், அதிமுக தொண்டர்களால் சூழப்பட்ட கட்சிதான் அதிமுக என்றும் இந்த கட்சியை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாகவும் பெண்களுக்கு பல நல்ல திட்டங்களை கொண்டு வருவதிலும் அதிமுக அரசு அதிக அக்கறை செலுத்தி வருவதாக கூறினார். இயக்கத்தை அழித்துவிடும் என்று கருணாநிதி மற்றும் அவருடைய கூட்டமைப்பு சேர்ந்த சதியெல்லாம் முறியெடுத்து இன்னைக்கு இந்த இயக்கத்தை 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டலை கொண்ட மாபெரும் இயக்கமாக இந்த கொம்பாதி குமராலும் வந்தாலும் அசைக்க முடியாத ஏகோட்டையாக உருவாக்கி கொண்டிருக்காங்க. நல்லாத்தையும் போயிட்டு இருக்க ஆட்சி, யாரும் எந்த குறை சொல்ல முடியாது. சட்ட ஒழுங்கை காப்பாற்றுறோம், தமிழக மக்கள் அமைதி போகாம இருக்கு, சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக தமிழகம் இன்றைக்கு வெற்றி நடை போட்டுக் கொண்டு இருக்கிறது என்பதெல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரசின் தேர்தல் அறிக்கையின் மூலம் தமிழக மக்களுக்கு தேர்தல் முடிவுக்கு முன்பே மாபெரும் வெற்றி கிடைத்துள்ளதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காங்கிரஸ் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை மிகுந்த நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் 17வது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவரும் முன்பே தமிழக மக்களுக்கு மாபெரும் வெற்றி கிடைத்துள்ளதாகவே கருதுவதாக ஸ்டாலின் பெருமிதத்துடன் கூறியுள்ளார். ஏழைகளுக்கு வருடத்திற்கு 72,000 ரூபாய் குறைந்தபட்ச வருவாயாக வழங்கப்படும்
என்ற ஏழ்மை ஒழிப்பு திட்டம் இந்திய வரலாற்றில் மிக முக்கிய சாதனையாக அமைய போகிறது என்றும் தமிழக மாணவர்களின் கனவான நீட் தேர்வு ரத்து என்ற காங்கிரசின் வாக்குறுதி எண்ணற்ற இளைஞர்களின் இதயத்தில் பாலை வார்த்துள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக விவசாய கடன் தள்ளுபடி, தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், 150 நாட்களாக உயர்த்தப்படும் GST சட்டம் மறு ஆய்வு, மீனவர்களுக்கு தனி அமைச்சகம், வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் போன்ற காங்கிரசின் வாக்குறுதிகள் அனைத்தும் சாத்தியக்கூறுகள் மிகுந்தவை என ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான அரசு அமைந்தவுடன் ஜூன் 3ஆம் தேதிக்கு பிறகு திமுகவின் வாக்குறுதிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக செயல்பாட்டிற்கு வரும் என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் 2 முறை தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தியும் தமிழகத்தில் எந்த தொழிற்சாலைகளும் வரவில்லை என கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி வீதி வீதியாக சென்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என உறுதியளித்தார். இதேபோல் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மீனவர்களுக்கு தனி ஆணையம் அமைக்கப்படுவதோடு அவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கனிமொழி உறுதிபட கூறினார். மேலும் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டதற்கு தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என கனிமொழி கேட்டுக்கொண்டார். தூத்துக்குடியில மட்டும் 1,45,000 விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு வழங்கப்படவில்லை. 76,000 தொழிலாளர்களுக்கு மோடி ஆட்சியில அவங்களுக்கு ஒரு நிறுவனம், அரசாங்க நிறுவனம், சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய நிறுவனத்துல அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டுல புயல் வந்தால், துப்பாக்கி சூடு நடந்தால், வெள்ளம் வந்தால் தமிழ்நாட்டு மக்களை காண வராத பிரதமர் இப்பொழுது தேர்தல் வருகிறது என்று வருகிறார் ஓட்டுக்காக. அவரையும் வரவேற்று அவரால் தான் நல்ல ஆட்சி கொடுக்க முடியும் என்று சொல்லக்கூடியவர் தான் இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி. மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை கொண்டு வந்ததே முந்தைய காங்கிரஸ் அரசுதான் என தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தமாக நிர்வாகிகள் கலந்து கொண்டு தமாக வேட்பாளர் நடராஜனை வெற்றி பெற செய்வதற்கான வழிகள் குறித்து ஆலோசித்தனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் காமராஜ், காவிரி பாசன பகுதிகளில் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை கொண்டு வந்ததே முந்தைய காங்கிரஸ் அரசுதான் என தெரிவித்தார். நீட் போன்றவை, ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை எல்லாம், GST போன்ற திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசு தான். அதனை பின்னால செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் செயல்படுத்தியது தான் இன்றைய அரசு. எனவே எதையெல்லாம் தாங்கள் கொண்டு வந்தார்களோ அதெல்லாம் இன்றைக்கு தாங்கள் ரத்து செய்வதாக ஒரு போலியான வாக்குறுதி தந்து இந்த தேர்தல் அறிக்கை தந்திருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை நாங்கள் அதில் தெளிவாக இருக்கிறோம். நீட் தேர்வு எங்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் கேட்டார்கள். ஓராண்டு விளக்கம் பெற்றார்கள். அதேபோல இன்றைக்கும் அதே நிலையில் இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை அது நீதிமன்றத்திலே தான் நாங்கள் அதில் அந்த நீட் தேர்வினை நம்முடைய தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டது தவிர, நீதிமன்றத்தின் மூலம்தான் அவசியம் ஏற்பட்டுவிட்டதை தவிர, எங்களை பொறுத்தவரை நாங்கள் அதில் தெளிவாக இருக்கிறோம். நீட் தேர்வு தற்பொழுது தமிழகத்தினுடைய நிலைக்கு தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய நிலை. அதில் எங்களுடைய தேர்தலுக்கு உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் எங்களால் செயல்படுத்த முடியும். இவர்கள் காலங்களில் எல்லா இதிலையும் தோல்வி அடைந்து விட்டார்கள். அனைத்து துறைகளிலும் தோல்வி அடைந்தது காங்கிரஸ் அரசு. அதோடு அன்றைக்கு கூட்டணி இருந்த திமுகவும் சேர்ந்து தமிழகத்தினுடைய நலனை முழுமையாக பாதித்த அரசுகளில் அந்த அரசு மிக முக்கியமான அரசு என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஊழலை பற்றி பேசுவதற்கு கருணாநிதி குடும்பத்திற்கு தகுதியில்லை என தமிழக சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் பாமக வேட்பாளர் வடிவேல் ராவணனை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக அமைச்சர் CV சண்முகம், பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் சண்முகம், ஊழலை பற்றி பேச கருணாநிதி குடும்பத்திற்கு தகுதியில்லை என தெரிவித்தார். அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரி சோதனை நடைபெற்ற போது அவரை பதவி விலக சொன்ன ஸ்டாலின், வேலூர் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை போட்டியிலிருந்து விலக்கிக் கொள்வாரா என கேள்வி எழுப்பினார். ஊழலை பற்றி பேசுவதற்கு
கருணாநிதி குடும்பத்திற்கு யோகிதை இல்லாமல் முதலமைச்சர் மேல சிபிஐ வழக்கு நீதிமன்றத்தில் உத்தரவிட்டார். ஆனால் அது தடைபடப்பட்டது. ஆனால் ராஜினாமா செய்கின்றோம். குட்காவத்தில் விஜயபாஸ்கர் மீது சிபிஐ ரெய்டு வருகிறது. அவர் ராஜினாமா செய்கின்றோம். குற்றச்சாட்டுதான். ஆனால் இந்த ஸ்டாலின் சொன்ன கூத்துப்படி வருமான வரித்துறையால் கைது செய்யப்பட்டு அந்த வருமான வரித்துறை பரிந்துரை செய்திருக்கிறது. அதனால் அதனை தேர்தல் வந்து நீயா மரியாதையாக விளக்கணும். இல்ல இந்த நாட்டு மக்கள் உன்னை விரட்டடிக்கின்ற நேரம் ஏப்ரல் 18. துரைமுருகன் வீட்டில் நடைபெற்ற வருமான வரி சோதனை ஆளுங்கட்சியின் திட்டமிட்ட சதி என டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய தினகரன் கருத்து கணிப்புகளை தாண்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமோக வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். கருத்து திரிப்புன்னு தான் தெரியுமா. ஏற்கனவே ஆர்கே நகர்ல பெரிய கருத்து திரிப்பு சிறந்த வேட்பாளர் மதுசூதனன் எனக்கு டெபாசிட் போயிருந்தாங்க. அடுத்தது இப்போ போயிட்டு போகுதுன்னு 27% போட்டாங்க. நான் 50% வாக்கு வாங்கினேன். அது மாதிரி இப்போ அதாவது அவங்களோட ஆசையே அவங்க போடுறாங்க. அவங்களுக்கு நான் வரக்கூடாது, எங்கள் கட்சி ஜெயிக்கக்கூடாதுன்னு எண்ணம் இருக்கலாம், நல்லெண்ணம் இருக்கலாம். அதுக்காக அவங்க போடுறாங்க. மக்கள் என்ன இது விட்டாங்களா? ஒரு தொலைக்காட்சியை பார்த்தா அதில் வர செய்தியோடைய உண்மைத்தன்மையை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்களா? இப்போ எப்போயுமே பார்த்தீங்கன்னா எந்த கூட்டணி அதிகமாக இருக்கோ அதுக்கு மேலே போடுவாங்க. அடுத்தது செகண்டு குறைச்சி உள்ள தேர்வு போடுவாங்க. இல்லை அம்மா மக்கள் முன்னேற்றத்துக்கு மேலே போடுறாங்க. அப்பவே தெரியலையா அம்மா மக்கள் முன்னேற்றத்துக்கு வாக்களிக்காதீங்க, அவங்க வந்து ஓட்டு வாங்குறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு காமி வச்சுருக்காங்க. இதெல்லாம் இந்த கருத்து திணிப்புகள் எல்லாம் தாண்டி மக்கள் யார் பக்கம்னு எங்களுக்கு தெரியும். அவங்க தவறுதான், அவங்க யார் பக்கங்கிறத மக்கள் யார் பக்கங்கிறத தவறாக திணிக்கிறாங்க. கேட்டால் நாங்கள் வந்து நீங்கள் ஊடகங்கள், பத்திரிகை துறை, ஜனநாயகத்தின் 4வது தூண், நீங்க உங்களுக்குள்ள உரிமையில சுதந்திரத்துல நீங்க பண்றீங்க. மக்கள் அவங்களுக்குள்ள சுதந்திரத்துல பண்றப்ப இதே மாதிரி தவறான கருத்துக்களை திணிக்கிறவங்களுடைய நம்பகத்தன்மை நிச்சயம் வந்து. ஏவுகணை தாக்குதல் நடத்தி வெற்றி தேடி தந்த மோடி மீண்டும் பிரதமராக வரும் பட்சத்தில் ஜிஎஸ்டி குறித்து மறுபரிசீலனை செய்வார் என பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரையாற்றினார். சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் சந்திரசேகரை ஆதரித்து தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். சிதம்பரத்தை அடுத்த புவனகிரியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் ஜிஎஸ்டி பாதிப்பு குறித்து மறுபரிசீலனை செய்யப்படும் என்றும் நதிகள் இணைக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். நிச்சயமாக மக்களுக்கு இந்த 40 எம்பிகளுமே வெற்றி பெற்று டெல்லிக்கு சென்று தமிழகத்திற்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் உரிமையோடு பெற்று கொண்டு வருவோம் என்று இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். நாட்டை பாதுகாக்கின்ற ஒரு பாரத பிரதமர். ஏன்னா பாகிஸ்தான்ல அச்சுறுத்தல் வரும் பொழுது திருப்பி மிகப்பெரிய அளவு தாக்குதலை நடத்தி அச்சுறுத்தலுக்கு பதிலடி கொடுத்தவர் நமது பாரத பிரதமர் அவர்கள். அதே மாதிரி ஏவுகணை தாக்குதலை நடத்தியும் நமது பாரத பிரதமர் நிரூபிச்சிருக்கார். அது மட்டும் இல்ல, இன்னும் ஏராளமான திட்டங்கள் ஜிஎஸ்டி நம்ம பாதிச்சிருக்கோம் நினைச்சா மறுபரிசீலனை செய்யப்படும். நதிநீர் இணைப்பு கொண்டு வரப்படும். ஸ்மார்ட் சிட்டிகள் கொண்டு வரப்படும். நல்ல தரமான சாலைகள், குடிநீர், மின்சாரம், வேலை வாய்ப்பு, புதிய தொழிற்சாலைகள் எல்லாம் கொண்டு வரப்படும். இடைத்தேர்தல் மூலமாக ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்ற ஸ்டாலின் கனவு ஒருபோதும் பலிக்காது என பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் தற்போது அதிமுக தலைமையிலான மெகா கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். ஒரு பொது தேர்தலை சந்திக்காமல் திமுக ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் இடைத்தேர்தல் மூலமாக என்று திமுக பேசிக் கொண்டிருந்தார்கள். கலைஞருக்கு பிறகு முக ஸ்டாலின் தொடர்ந்து என்ன சொன்னாரு? இடைத்தேர்தல் மூலமாக நாங்கள் ஆட்சியை பிடிப்போம், திமுக ஆட்சி பொறுப்பேற்கும் என்றெல்லாம் பேசினார். நிலைமை என்னாச்சு? 18 ஒரு தொகுதி காணி, இதுல 18 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்த 18 தொகுதியுடைய இடைத்தேர்தலிலேயே அதிமுக வேட்பாளர் அந்த 8 தொகுதியிலேயும் அதிமுக ஓட்டு கூட்டி பார்த்தா மிகப்பெரிய ஆகவே அந்த 8 தொகுதியிலேயும் வெற்றி பெற்றால் அதிமுக ஆட்சி தொடரும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தொடர்வார், ஓபிஎஸ் துணை முதலமைச்சராக தொடர்வார். அதிமுக ஆட்சி
தொடர்ந்து நீடிக்கும் நிலைக்கும் என்பதற்கு இந்த இடைத்தேர்தல் பிரச்சாரம். சேலம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுக கூட்டணி வேட்பாளர் சரவணனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், மத்தியில் ஒரு நிலையான ஆட்சி அமைக்கப்பட்டதுதான் அதிமுக கூட்டணி என குறிப்பிட்டார். மத்தியிலே ஒரு வலுவான, வலிமையான, பெரும்பான்மையான ஆட்சி அமைய வேண்டும் என்ற ஒற்றை கருத்திலே ஒற்றுமையுடன் இணைந்திருக்கிறார்கள். அதுவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிடைத்த முதல் வெற்றி என்று நான் சொல்றேன். இந்த மெகா கூட்டணி உருவாக்கியதே அதன் நோக்கம் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்கிவிட வேண்டும் என்ற அடிப்படையிலே, தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்க வேண்டிய அடிப்படையிலே மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் அவர்கள் நினைத்ததை நினைவாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மெகா கூட்டணியால் தான் முடியும். மக்களவை மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்துவது தொடர்பாக அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் இந்திய தேர்தல் ஆணையர்கள் இன்று ஆலோசனை நடத்த உள்ளனர். மக்களவைத் தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்துவது குறித்து ஆலோசிக்க இந்திய தேர்தல் ஆணையர்கள் அசோக் லவாசா, சுஷில் சந்திரா, தேர்தல் ஆணைய நிர்வாக இயக்குநர்கள் திலீப் சர்மா, திரேந்திர ஓஜா ஆகியோர் நேற்று மாலை சென்னை வந்தனர். ஆனால் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா வரவில்லை. இதைத் தொடர்ந்து இன்று கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை நடத்துகின்றனர். அப்போது சட்டசபைக்கு காலியாக உள்ள 4 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை நடத்த அரசியல் கட்சியினர் வலியுறுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளனர். அப்போது வேலூரில் துரைமுருகன் மற்றும் அவரது மகன் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற சோதனை குறித்தும், சிமெண்ட் கிடங்கில் மூட்டை மூட்டையாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்தும் தேர்தல் ஆணையர்களிடம் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம் அளிப்பார் என கூறப்படுகிறது. நாளை காலை 10 மணிக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் கூட்டமும், அதைத் தொடர்ந்து தலைமைச் செயலாளர், டிஜிபி, உள்துறை செயலாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கூட்டமும் நடைபெறவுள்ளன. பெரம்பலூர் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் காரில் ஆவணங்களின்றி எடுத்து சென்ற 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருச்சியிலிருந்து கார் மூலம் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பணத்தை காரில் கடத்தி செல்வதாக திருச்சி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து பெரம்பலூர் அரியலூர் சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகியின் காரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். இதில் காரின் கதவுகளின் உட்புற தகடுகளில் சுமார் 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் தங்கதுரை, பிரபாகரன் ஆகியோரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு காரு சந்தேகத்தின் அடிப்படையில், கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஏடிஎஸ்பி ரங்கராஜன் அவர்களுடைய தலைமையில் அந்த வண்டியை சேஸ் பண்ணி கலெக்டரேட்டுக்கு கொண்டுட்டு வந்து அந்த வண்டியில் சோதனை பண்ணினதில் இதுவரைக்கும் 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் மேலோட்டமாக பார்த்ததில் தெரியுது. இதில் இன்கம் டேக்ஸினுடைய ஏசி கிட்ட அதை ஒப்படைச்சிருக்கிறோம். அவங்க துல்லியமாக எண்ணி பார்த்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள கொடிகாலம் கிராமத்தில் தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த ஏடிஎம் மையங்களுக்கு பணம் நிரப்பும் வாகனத்தை சோதனை செய்தபோது உரிய ஆவணங்கள் இன்றி 9 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொண்டு சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைத்தனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்திற்கு உரிய ஆவணங்கள் வழங்கினால் பணம் மீண்டும் ஒப்படைக்கப்படும் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். உரிய ஆவணங்கள் இன்றி ஏடிஎம் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட 9 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. சிஎம்எஸ் நிறுவனத்தில் பணிபுரியும் லோகேஷ் என்பவர் அப்பணத்தை கொண்டு சென்றார். அவர் பணம் வங்கியிலிருந்து பெறப்பட்டதுக்கான ஆவணம் மட்டும் உள்ளது. எந்தெந்த மையத்தில் எவ்வளவு ஏடிஎம்மில் எவ்வளவு நிரப்ப வேண்டும் என தெளிவான ஆவணம் இல்லாத காரணத்தினால் அத்தொகை பறிமுதல் செய்யப்பட்டு வந்தவாசி சார் கல்லூரியில் ஒப்படைக்கப்படுகிறது.
மக்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டது அதிமுக கூட்டணி என்றும் திமுக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேலை ஆதரித்து சங்கரமடம், தேரடி ஆகிய பகுதிகளில் ஜி.கே. வாசன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இவருக்கு ஆதரவாக அதிமுக, பாமக, தேமுதிக, பாஜக, புரட்சி பாரதம் ஆகிய கட்சிகளின் தொண்டர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய வாசன், சிறுபான்மை மக்களை வஞ்சிப்பது திமுக கூட்டணி கட்சிகள் என தெரிவித்தார். மேலும் தமிழக மக்கள் விரும்பாத கட்சி திமுக என்றும், ஆனால் அதிமுக கூட்டணியை மக்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்த கூட்டணி தான் மக்கள் விரும்பும் கூட்டணி என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி இதற்கு நேர் மாறான மக்கள் வெறுக்கின்ற கூட்டணி என்று நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழகத்தில் ஸ்டெர்லைட், மீத்தேன், நியூட்ரினோ, கூடங்குளம், 8 வழிச்சாலை ஆகியவற்றை எதிர்த்து போராடுவோம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சிதம்பரம் மக்களவைத் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் திருமாவளவன் 48 பக்கங்கள் அடங்கிய தேர்தல் அறிக்கை புத்தகத்தை வெளியிட்டார். அதில் ஜனநாயகத்திற்கு எதிரான பாசிச சக்திகளை அகற்ற நாடாளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குரல் கொடுக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கச்சத்தீவு மீட்பு, ஊழல் ஒழிப்பு, ஹிந்தி திணிப்பு, விவசாய கடன் ரத்து, விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் போன்ற அம்சங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக திருமாவளவன் சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் மையத்தை கைவிட வேண்டும், சாதி வாரி கணக்கெடுப்பு மற்றும் இடஒதுக்கீடு, தமிழ் ஆட்சி மொழியாக்கம் போன்றவற்றை வலியுறுத்துவோம் என அவர் தெரிவித்துள்ளார். ஸ்டெர்லைட், மீத்தேன், நியூட்ரினோ, கூடங்குளம், 8 வழிச்சாலை ஆகியவற்றை எதிர்த்து போராடுவோம் என்றும், கல்வி கடன் ரத்து, நீட் தேர்வு ரத்து, பட்ட படிப்பு வரை கட்டாய கல்வி உள்ளிட்டவற்றுக்காக பாடுபடுவோம் எனவும் தேர்தல் அறிக்கையில் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆயுதம் வைத்துக் கொள்ள அனுமதிக்க பாடுபடுவோம் என திருமாவளவன் குறிப்பிட்டார். தமிழக நலன்களை மட்டுமின்றி விளிம்புநிலை சமூகமான தலித்துகள், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், பெண்கள் ஆகிய தரப்பினருக்கான நலன்களை பாதுகாப்பதில் கூடுதல் முக்கியத்துவம் தருவோம் என்றும் இந்த அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறோம். அடுத்து, அனைத்து தரப்பினருக்குமான கல்வி உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பாக இந்த அறிக்கை வரையறுத்திருக்கிறோம். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பறக்கும் படையினர் என கூறி தொழிலதிபரிடம் 1,70 லட்சம் ரூபாயை பறித்து சென்ற 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் தொழிலதிபரின் வீட்டுக்கு வந்த 5 பேர் தங்களை தேர்தல் பறக்கும் படையினர் என கூறி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த 1,70 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு சென்றனர். இதுகுறித்து தொழிலதிபர் புகார் அளித்ததை அடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் சோதனைக்கு வந்தவர்கள் பறக்கும் படை அதிகாரிகள் இல்லை என தெரியவந்தது. இதனையடுத்து விரைந்து சென்று 5 பேரையும் கைது செய்ததுடன் அவர்களிடம் இருந்து 1,26 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை ஆகியவற்றுக்கு தகவல் அளித்தனர். அசாமின் திப்ருகரில் பிகு விழாவை முன்னிட்டு பெண்கள் குழுவினர் பிகு உசோரி என்கிற ஆடல் பாடல் நிகழ்ச்சியை நடத்தியது பார்வையாளர்களை கவர்ந்தது. அசாமில் பிகு எனப்படும் புத்தாண்டு மற்றும் அறுவடை நாள் கொண்டாட்டத்தையொட்டி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்துவது வழக்கம். பிகு உசோரி என்கிற ஆடல் பாடல் நிகழ்ச்சியை ஆண்களே நிகழ்த்துவர். இந்நிலையில் திப்ருகர் நகரில் முதன்முறையாக சங்கீதா தலைமையிலான பெண்கள் குழுவினர் பிகு உசோரி நடனமாடி பார்வையாளர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர். புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.